Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce Unit 15, Banking and Finance, Test number 3. Test number 3 multiple choice question, Treasury Bill, Reserve Bank of India, Credit and Debit Card related ஆன questions பார்க்க போகிறோம். Question number 1, dash money market instruments issued by the Government of India as a promissory note with guaranteed repayment at a later date. Dash money market instrument. எந்த money market instrument Government of India promissory note பின்னால கொடுப்பதாக கேரண்டி பண்ணி வெளியிடக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கமர்ஷியல் பேப்பர், ஆப்ஷன் பி ட்ரெஷரி பில், ஆப்ஷன் சி சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், ஆப்ஷன் டி ஃபிக்ஸட் டெபாசிட். கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி ட்ரெஷரி பில். ட்ரெஷரி பில் கமர்ஷியல் பேப்பரை வெளியிடக்கூடியது கார்ப்பரேட்ஸ். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை பேங்க்ஸும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வெளியிடக்கூடியது சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணக்கூடியது கார்ப்பரேட்ஸ். ட்ரெஷரி பில் கவர்மெண்ட். Question number 2, the DAS also issues such treasury bills under its open market operation strategy to regulate its inflation level. பணவீக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக இன்ஃப்ளேஷன் லெவலை ரெகுலேட் பண்ணுறதுக்காக யார் ட்ரெஷரி பில்லை ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனுக்கு அண்டரில் வெளியிடுவாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, கமர்ஷியல் பேங்க்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மணி ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸில் இன்ஃப்ளேஷனை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் இருக்குது. அவங்க ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலமாக பணப்புழக்கத்தை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஹை வேல்யூ இருக்கக்கூடிய ட்ரெஷரி பில்லை இஷ்யூ பண்ணுவாங்க. அதேமாதிரி பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணுன்னா பணப்புழக்கத்தை குறைக்கிறதுக்கு ட்ரெஷரி பில்லை வெளியிடுவாங்க. அது மூலமாக பணத்தை கலெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ பணப்புழக்கம் ஆட்டோமேட்டிக் குறைஞ்சிரும். அதே டைமில் ட்ரெஷரி பில்லை திருப்பி வாங்கி பணத்தை கொடுத்துட்டா பொதுமக்கள்கிட்ட பணம் அதிகமாகிரும். இந்த மாதிரி ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் சி. Question number 3, during times of dash high value treasury bills are issued to the public. எந்த டைமில் அதிக மதிப்புடைய ட்ரெஷரி பில்லை இஷ்யூ பண்ணுவாங்க பப்ளிக்கு? அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எக்கனாமிக் ரெசஷன் டைம்லையா, அதாவது பொருளாதார மந்தநிலை டைம்லையா, எக்கனாமிக் பூம் டைம்லையா, போத் ஏ அண்ட் பி. எக்கனாமிக் ரெசஷன் டைம்லையும் எக்கனாமிக் பூம் டைம்லையும் ரெண்டு டைம்லையும் இஷ்யூ பண்ணுவாங்களா, இல்லை நன் ஆஃப் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. ஹை வேல்யூ ட்ரெஷரி பில், அதிக பெரிய மதிப்புடைய ட்ரெஷரி பில்லை எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பணப்புழக்கத்தை குறைக்கிறதுக்காக. மக்களிடம் பணப்புழக்கத்தை குறைக்கணும். அப்போது அதிக மதிப்புடைய ட்ரெஷரி பில்லை வெளியிட்டால் அதிகமான பணத்தை பொதுமக்கள்கிட்டருந்து ஓப்பன் மார்க்கெட் மூலமாக வெளியே, அதாவது ரிசர்வ் பேங்க்கு கொண்டு வந்துடலாம். அப்போது அதிகமான பணப்புழக்கம் இருக்கக்கூடிய டைம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்கனாமிக் பூம். பணப்புழக்கம் கம்மியாச்சுன்னா எக்கனாமிக் ரெசஷன். Question number 4, the treasury bill is an integral monetary tool used by the Reserve Bank of India to option A regulate the total money supply, option B fund rising usage, option C both A and B, option D none of the above. ட்ரெஷரி பில் அப்படின்றது ஒரு இன்டெக்ரல் மானிட்டரி டூல். இதை எதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
மணி சப்ளையை ரெகுலேட் பண்ணுறதுக்கா, இல்லை ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கா, தேவையான பணத்தை திரட்டுறதுக்கா, இல்லை ரெண்டு காரணத்துக்காகவும் மணி சப்ளையை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்குமே உபயோகப்படுத்துவாங்க. இல்லை இது எதுவுமே கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ட்ரெஷரி பில்லை இன்டெக்ரல் மானிட்டரி டூலாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, போத் ஏ அண்ட் பி, அதாவது டோட்டல் மணி சப்ளையை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் ஃபண்ட் ரைசிங் யூசேஜுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் ஆன்சர். Question number 5. DAS is issued to meet short-term requirements of the government to reduce the overall fiscal deficit of a country. ஒரு ஷார்ட் டேர்ம் ரிக்குவயர்மெண்ட்டாக, ஒரு குறுகியகால தேவைக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணணுன்னா இதை இஷ்யூ பண்ணுவாங்க. எதுக்காகனா ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை பற்றாக்குறையை குறைக்கிறதுக்காக, ஓவரால் ஃபிஸ்கல் டெபாசிட் ஆஃப் தி கண்ட்ரியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது இஷ்யூ பண்ணுவாங்க. கமர்ஷியல் பேப்பரையா, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டியா, ட்ரெஷரி பில்லையா, ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடியது ட்ரெஷரி பில். ட்ரெஷரி பில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுறது கார்ப்பரேட்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டு பேங்க்ஸ். அப்போ ட்ரெஷரி பில்லுன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை எதுக்காக கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான குறுகிய கால கடன் பெறுவதற்காக, அதாவது ஃபிஸ்கல் டெபாசிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க ட்ரெஷரி பில்லை இஷ்யூ பண்ணுவாங்க. Question number 6. As per the regulations of the Reserve Bank of India, a minimum value of treasury bill is dash and its multiples. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெகுலேஷன் பிரகாரம் ட்ரெஷரி பில்லுடைய மினிமம் வேல்யூ இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். ட்ரெஷரி பில் 1 lakhா, 5 lakh rupeesா, 3 lakh rupeesா, 25,000 rupeesா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரெஷரி பில்லுடைய மினிமம் வேல்யூ 25,000 rupees. இதில் படிக்கும்போது நம்ம மூணையுமே ஞாபகம் வச்சுக்கணும். கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், ட்ரெஷரி பில், ஒவ்வொன்றுடைய வேல்யூவும் பார்த்துடணும். கமர்ஷியல் பேப்பர் பார்க்கும்போது 2 விதத்தில் பார்த்துடணும். அதாவது கமர்ஷியல் பேங்க் வெளியிட்டால் என்ன ஆகும், எவ்வளோ, அந்த கமர்ஷியல் பேங்க், அதாவது கமர்ஷியல் பேப்பருக்கு எவ்வளோ, 5 lakh மினிமம் அண்ட் மல்டிபிள்ஸ். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் 1 lakh அண்ட் மல்டிபிள்ஸ். ட்ரெஷரி பில் 25,000 அண்ட் மல்டிபிள்ஸ். அதே மாதிரி இதோடைய மெச்சூரிட்டி பீரியடும் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். Question number 7. GSEC, that is called Government Security Treasury Bills, do not yield any interest on total deposits called. The government security treasury billsக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. டோட்டல் டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆக்சுவலி டிஸ்கவுண்டில் தான் வெளியிடுவாங்க. நம்ம திரும்ப அதோட டிஸ்கவுண்ட்னா 100 ரூபா ட்ரெஷரி பில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சின்ன வேல்யூவாக எடுத்துக்கலாம். 100 ரூபா ட்ரெஷரி பில் வெளியிடுறாங்கன்னா அதுக்கு 80 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. டிஸ்கவுண்ட் 20 rupees டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா நீங்கள் திருப்பி ரிட்டன் வாங்கும்போது 100 ரூபா வாங்கிக்கலாம். அந்த 20 ரூபா தான் அங்கே ஹீல்டு. அப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ செக்யூரிட்டிஸா, ஜீரோ இன்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டிஸா, ஜீரோ கூப்பன் செக்யூரிட்டிஸா, நன் ஆஃப் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ட்ரெஷரி பில் இன்ட்ரெஸ்ட் ஹீல்டு பண்ணாத கவர்மெண்ட் செக்யூரிட்டி ட்ரெஷரி பில்லுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆப்ஷன் சி, ஜீரோ கூப்பன் செக்யூரிட்டிஸ். 8th question. Government security treasury bills investors stand to realize dash from such investments. நம்ம பார்த்தோம், கவர்மெண்ட் செக்யூரிட்டி ட்ரெஷரி பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதை ரியலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அது மீண்டும் கொடுக்கும்பொழுது மீண்டும் விற்கும்போது நம்மளுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து என்ன கிடைக்கும் கேட்டிருக்காங்க. கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்குமா, இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா, டிவிடெண்ட் கிடைக்குமா, ரெவன்யூ கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இதில் கிடைக்கக்கூடியது கேபிட்டல் கெயின்ஸ். ஏன்னா 80 ரூபாய்க்கு கிடைக்கும். 100 ரூபா செக்யூரிட்டி வாங்கினீங்கன்னா 100 ரூபாவோட ட்ரெஷரி பில் வாங்கினா நம்ம திரும்ப அதை டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. 100 ரூபா பில்லை 100 ரூபா இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கிறத 80 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவுண்ட் 20 ரூபா. திரும்பியும் நம்ம கொடுக்கும்பொழுது 100 ரூபா கிடைக்கும். அந்த 20 ரூபா கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Question number 9. Which one of the following is not a type of treasury bill? இந்த கீழே பாருங்கள் 4 ட்ரெஷரி பில்லை கொடுத்துருக்காங்க.
இதில் எது வந்து ட்ரெஷரி பில் கிடையாது, எது வந்து ட்ரெஷரி பில்லுடைய டைப் கிடைக்காது கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள் 14 days ட்ரெஷரி பில், ஆப்ஷன் பி வந்து 92 days ட்ரெஷரி பில், ஆப்ஷன் சி 182 days ட்ரெஷரி பில், ஆப்ஷன் சி 364 days ட்ரெஷரி பில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாளில் ஒன்று வந்து ட்ரெஷரி பில்லோட டைப் கிடையாது, எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 92 days ட்ரெஷரி பில். ஏன்னா ஆக்சுவலி 91 days ட்ரெஷரி பில்லு தான் இருக்குது, 92 days கிடையாது. 14 days, 91 days, 182 days, 364 days எல்லாமே பாருங்கள் 91 அதோட டபுள் 182, 182 டபுள் 364. 92ன்ற ஒரு பில்லு கிடையாது, 91 தான் இருக்குது. Question number 10. The Reserve Bank of India, on behalf of the central government, auctions such securities every week on dash in the market depending upon the total bids placed on major stock exchange. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக ஆக்ஷன் பண்ணும் செக்யூரிட்டிஸை. எந்த செக்யூரிட்டிஸ்னால் சாதாரணமாக நமக்கு தெரியும் ட்ரெஷரி பில். எவ்ரி வீக் எல்லா வாரமும் எந்த நாளில் மார்க்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண்டேவா, வெனஸ்டேவா, டியூஸ்டேவா, ஃப்ரைடேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் வெனஸ்டே. எவ்ரி வெனஸ்டே தான் ஆக்ஷன் பண்ணுவாங்க, ஏலம் விடுவாங்க. Question number 11. Reserve Bank of India commenced its operation on. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய செயல்பாட்டை என்னைக்கு தொடங்கிச்சு? 1st April 1935 15th August 1947, 1st May 1935, 1st April 1947 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 1st April 1935 தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய ஆப்ரேஷனை செயல்பாட்டை தொடங்கியது. ஆனால் ப்ரைவேட் பேங்காக தான் அன்றைக்கி இருந்துச்சு. Question number 12. The Reserve Bank of India was nationalized on. எந்த நாளில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை நாட்டுடைமையாக்கப்பட்டது, முழுவதும் அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக மாற்றப்பட்டது? 1st April 1935 நம்ம சொன்னோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ப்ரைவேட் கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு மிக மிக குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்ச உடனே, சுதந்திரம் அடைஞ்ச உடனே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க, நேஷ்னலைஸ்ட் ஆக்கிட்டாங்க. இன் விச் டேட்னு கேட்டிருக்காங்க. 1st April 1935, 1st April 1947, 1st January 1949, 1st August 1949 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை நேஷ்னலைஸ் பண்ணது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அப்போ அந்த 1935 கிடையாது, 1947 ஏப்ரலும் கிடையாது. தட் இஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா நேஷ்னலைஸ் பண்ணது ஒன்லி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான். அப்போ அடுத்த 2 சாய்ஸ் மட்டும்தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஸோ தட் ஆன்சர் இஸ் 1st January 1949 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை நேஷ்னலைஸ்ட் பண்ணிட்டாங்க, நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. முழுவதும் இந்தியாவோட ஹோலி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆக்கிட்டாங்க. Question number 13. In dash, the government of India amended the Reserve Bank of India Act to establish the Monetary Policy Committee MPC to set அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்டில் ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட், திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா மானிட்ரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறதுக்காக. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, பேங்க்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மானிட்ரி பாலிசி கமிட்டி உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க தான் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ எந்த அமெண்ட்மெண்ட், எந்த வருஷம் உண்டான அமெண்ட்மெண்ட் பிரகாரம் மானிட்ரி பாலிசி கமிட்டி உருவாக்கப்பட்டது? 2006 2016 2019 2017 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆன்சர் இஸ் 2016. 2016 2016 தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் தான் மானிட்ரி பாலிசி கமிட்டியை உருவாக்கப்பட்டது. Question number 14. Dash refers to the ratio of banks' cash reserves balances with Reserve Bank of India
with reference to the bank's net demand and time liabilities. இந்த பேங்க்ஸ் தங்கிட்ட இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸில் பேங்க் வந்து தனக்கு டெபாசிட் கிடச்சிருக்கும். பேங்க் வந்து டெபாசிட் கலெக்ட் பண்ணும். கமர்ஷியல் பேங்க்கோடைய முக்கியமான ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலெக்டிங் டெபாசிட் அண்ட் லெண்டிங் அப்படி தான் சொல்லுவோம். த ப்ரைமரி ஃபங்க்ஷன். மற்றதெல்லாம் செகண்டரி ஃபங்க்ஷன் தான். கமர்ஷியல் பேங்க்கோடைய முதன்மையான பணி, ப்ரைமரி டியூட்டி, ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா பொதுமக்கள்கிட்டருந்து டெபாசிட்டை கலெக்ட் பண்ணணும். அந்த பணத்தை வச்சு பொதுமக்களுக்கு லெண்ட் பண்ணணும், லோன் கொடுக்கணும். இதுதான் பணி. ஆனால் தனக்கு வரக்கூடிய டெபாசிட் எல்லாத்தையுமே லோனாக கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட எமௌண்ட்டை அவங்க ரிசர்வாக கீப் பண்ணும். அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லும், இவ்வளோ எமௌண்ட்டை நீங்கள் ரிசர்வ் பேங்க்கில் கொண்டு போய் வைக்கணும், ரிசர்வ் பேங்க்கில் கொண்டு போய் வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ரிசர்வ் பேங்க்கில் கொண்டு போய் வைக்கணும், ரிசர்வ் பேங்க் கொடுக்கணும். மீதி இருக்க பணத்தை மட்டும்தான், தனக்கு கிடைச்ச பணத்துலேயும் 100 ரூபா கிடச்சிச்சுன்னா அதில் 3 ரூபா 50 பைசா ரிசர்வ் பேங்க்கிட்ட வச்சுட்டு மீதி 96 ரூபா 50 பைசா மட்டும்தான் நீங்கள் கடன் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த அமௌண்ட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த ரிசர்வ் பேங்க்கிட்ட தன்னுடைய டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டியில் ஒரு பாகத்தை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்கில் வைக்கணும், ரிசர்வாக வைக்கணும். அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்களா, பேங்க் ரேட்னு சொல்லுவாங்களா, ரிசர்வ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்களா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்களா. பேங்க்ஸ் தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டியில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை, பர்டிகுலர் ரேஷியோவை வந்து கேஷ் ரிசர்வாக பேங்க் கிட்ட வைக்கிறது, ரிசர்வ் பேங்க் கிட்ட வைக்கிறதுக்கு பேர் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 15. Reserve Bank of India pays dash interest on cash reserve ratio. பேங்க்ஸ் தன்கிட்ட இருக்கக்கூடிய டெபாசிட்டில், அதாவது டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும், ரிசர்வ் பேங்க்கில் வைக்கணும். அதுக்கு ரிசர்வ் பேங்க் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6% இன்ட்ரெஸ்ட்டா, 3.5% இன்ட்ரெஸ்ட்டா, இல்லை நோ இன்ட்ரெஸ்ட்டா, இல்லை 4.5 இன்ட்ரெஸ்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் தன்னுடைய டெபாசிட்டில், டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டியில் ஒரு பாகத்தை பேங்க்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க்கில் வைப்பாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நோ இன்ட்ரெஸ்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேஸ் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. Question number 16. On dash, the government of India announced the demonetization of all 500 rupees and 1000 rupees bank notes. நம்மளுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டிமானிட்டைசேஷனாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பண மதிப்பிழப்பு, 500 ரூபா 1000 நோட்டு பண மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறது எந்த டேட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24th March 2016 8th November 2016 24th July 2016 7th August 2016 கேட்டிருக்காங்க. டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண டேட் 8th November 2016. 17th question. Dash also known as the benchmark interest rate in the rate at which the Reserve Bank of India lends money to the commercial banks for a short term. இந்த ஒரு பெஞ்ச்மார்க் வச்சுருப்பாங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுன்னா, கமர்ஷியல் பேங்க்கு தேவையான ஷார்ட் டேர்ம் லோனை கொடுக்கும். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு என்ன பேர்? பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்களா, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்களா? இதில் எது கரெக்ட்? அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஷார்ட் டேர்ம் லோன் கொடுப்பாங்க. அந்த லோனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், பெஞ்ச் மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுவோம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால்டு ரெப்போ ரேட், ரீபர்ச்சேஸ் ரேட், ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்க் கொடுக்கக்கூடிய லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட். Question number 18. In 1926, the Hilton-Young Commission recommended the setting up of 1926 ஹில்டன் யங் கமிஷன். இந்த கமிஷன் வந்து எதுக்காக எதை உருவாக்குவதற்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் எதை செட்டப் பண்ணுறதுக்கு, எதை தொடங்குவதற்கு இந்த ஹில்டன் யங் கமிஷன் 1926 1926 ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யங் கமிஷன், அதாவது ஹில்டன் யங் கமிஷன் 1926 1926 எதை செட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் கால்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடங்குறதுக்காக தான் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. Question number 19. At the time of establishment, the authorized capital of the Reserve Bank of India was. நம்ம இப்போ தான் பார்த்தோம் 1926 ஹில்டன் கமிஷன், அவங்களுடைய ஹில்டன் யங் கமிஷனுடைய பிரகாரம், அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது 1935. அப்போது தொடங்கும் பொழுது ப்ரைவேட்டாக தொடங்கணும்னு பார்த்தோம். அப்போது அவங்களுடைய ஆதரைஸ்ட் கேபிட்டல் 100 rupees ஒரு ஷேர் வச்சு வெளியிட்டாங்க. அவங்களுடைய ஆதரைஸ்ட் கேபிட்டல் அங்கீகரிக்கப்பட்ட முதல் எவ்வளவா இருந்துச்சு? ₹5 lakh, ₹5 crore, ₹22 lakhs, ₹20 crore. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட போது அதனுடைய ஆதரைஸ்ட் கேபிட்டல் வந்து 5 crore, 5 கோடிகள் இருந்துச்சு. Question number 20. In India, 1 rupee currency is issued by. இந்தியாவில் 1 rupee கரன்சியை இஷ்யூ பண்ணுறது யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் 1 rupee கரன்சி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் யாரோட பேர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். மற்ற எல்லா நோட்லேயும் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்சியாக, இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்சியாக நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க்கான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நேம் தான் இருக்கும். அவங்க தான் கரன்சி இஷ்யூ பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி. அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ எந்த நோட் எடுத்தாலும் அதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய அந்த நோட்டில் எல்லாமே ரிசர்வ் பேங்க்கோடைய கவர்னருடைய சைன் தான் இருக்கும். ஆனால் 1 rupee நோட்டில் மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அதில் சைன் பண்ணக்கூடிய நபர் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கும். Question number 21. In Indian banking system, lender of last resort. அந்தி சரணம், அதாவது இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தில் கடைசியாக யார் லோன் கொடுப்பாங்க? கடைசியாக எல்லா பக்கமும் லோன் நம்மளுக்கு பார்ப்போம், நம்மளுக்கு தெரியும் சரணாகதி ஆகிறதுன்னு சொல்லுவோம். அதாவது எல்லா பக்கமும் கேட்டு கடைசியாக இவர்கிட்ட அது வரைக்கும் போக மாட்டோம், கடைசியாக இவர்கிட்ட போகலாம், யார்த்தி கிடைக்காட்டி மட்டும் இவர்கிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தில் கடைசியாக யார்கிட்ட போய் நிற்பாங்க லோனுக்கு? லெண்டர் யார் கடைசியாக லோன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, ஐடிபிஏ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. த லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க்குக்கு எல்லாமே பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தில் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். Question number 22. Which one of the following is not a function of Reserve Bank of India? இப்போ கீழே 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஃபங்க்ஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன் கிடையாது? பேங்கர்ஸ் பேங்க், கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் கரன்சி, இஷ்யூ கமர்ஷியல் பேப்பர், இஷ்யூ கரன்சி. இதில் எது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடைய ஃபங்க்ஷன் கிடையாது? பேங்கர்ஸ் பேங்க், பேங்க்குக்கெல்லாம் பேங்க், இட் இஸ் கரெக்ட், ரிசர்வ் பேங்க்கோடைய ஃபங்க்ஷன் தான் அது. கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் கரன்சி, ஃபாரின் கரன்சியோடைய பாதுகாவலன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இஷ்யூ கரன்சி, நம்ம நாட்டினுடைய பணத்தை வெளியிடுவதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஆனால் கமர்ஷியல் பேப்பரை வெளியிட மாட்டாங்க. ஸோ இது வந்து ரிசர்வ் பேங்க்கோடைய ஃபங்க்ஷன் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கமர்ஷியல் பேப்பரை வெளியிடுறது கார்ப்பரேட்ஸ் தான், கார்ப்பரேட்ஸ் தான் வெளியிடுவாங்க. ட்ரெஷரி பில்லை தான் கவர்மெண்ட் வெளியிடுவாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து பேங்க். So correct option is issue of commercial paper. Question number 23. DAS also provides a unified Kishan card issued by banks across the country under Kishan card credit card, enabling farmers to transact business on ATMs and POS terminals. இந்த ஏடிஎம் வழியாவோ
பிஓஎஸ் டெர்மினல் வழியாவோ டிரான்சாக்ட் பண்ணுறதுக்காக கிஷான் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. எது ப்ரொவைட் பண்ணுது இந்த யூனிஃபைடு கிஷான் கார்டு அப்படின்னு கேட்குறாங்க. மாஸ்ட்ரோ கார்டா, ரூபே கார்டா, ஃபோரெக்ஸ் கார்டா, நன் ஆஃப் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. இந்த கிஷான் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கிறது வந்துட்டு அண்டரில், இந்த கிஷான் கிரெடிட் கார்டு அண்டரில் கொடுத்துட்டு அது மூலமாக எந்த பேங்க்கில் வேணாலும் எந்த ஏடிஎம்மில் வேணாலும் பணம் எடுக்கலாம், எந்த பிஓஎஸ் வேணாலும் பணம் எடுக்க முடியும்னா அது ருபே கார்டு தான் அது. ஸோ ருபே கார்டு ப்ரொவைட் a unified Kishan card issued by banks across the country under Kishan credit card, enabling farmers to transact business on ATM and POS terminals. ATM தெரியும், POSனா பின்னால் நான் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன், அதனால தான் அதோட ஃபுல் ஃபார்ம் இப்போ சொல்லலை. 24th question, who is the inventor of credit cards? யார் கிரெடிட் கார்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது கேட்டிருக்காங்க. சர் வில்லியம் க்ளோஃப், சர் ஜான் பிகின்ஸ், சர் ருடால்ஃப் டீசல், சர் லெனான் பெட்டிஸ்டா ஆல்பர்டி. இதில் யார் வந்து கிரெடிட் கார்டை கண்டுபிடித்தவர் கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி, சர் ஜான் பிகின்ஸ். இவர் தான் கிரெடிட் கார்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். கொஸ்டின் நம்பர் 25, பின் ஸ்டாண்ட் ஃபார். நம்ம எப்போதும் யூஸ் பண்ணக்கூடியது. பின் அப்படின்றது எந்த இடத்த பொறுத்த இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தால் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். இங்கே போஸ்ட் ஆஃபீஸோட பின் கேட்கல. இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் நம்ம எப்போதும் பின் நம்பர் யூஸ் பண்ணுவோம். அதோடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. பின் அதோடைய ஸ்டாண்ட் ஃபார் போர்ட்டபிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், பெர்மனன்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், நன் ஆஃப் தி அபோவ் கேட்டிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஏடிஎம்மில் யூஸ் பண்ணும்போது நம்ம பின் டைப் பண்ணணும். அந்த பின் அப்படின்றதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். கொஸ்டின் நம்பர் 26, யூனியன் பே டெபிட் கார்டு இஸ் கன்சர்ன்ட் வித் விச் அமாங் தி ஃபாலோயிங் கண்ட்ரி. நம்ம நாட்டுக்கு ரூபே கார்டு இருக்குது. ரூபே கார்டு நம்ம நாட்டுடையது, இந்தியாவோடது. மீதி விசா கார்டு, மாஸ்டர் கார்டெல்லாம் வந்து ஃபாரின் கார்டு. அதெல்லாம் நம்ம நாட்டுக்குரிய கார்டு வந்து ரூபே கார்டு. அதே மாதிரி யூனியன் பே டெபிட் கார்டு வந்து எந்த கண்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டது? பாகிஸ்தானா, சைனாவா, நேபாளா, நன் ஆஃப் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ரிலேட்டட் டு சைனா. சைனாவுடைய டெபிட் கார்டு தான் யூனியன் பே. கொஸ்டின் நம்பர் 27, which card is known as செக் கார்டு. பாருங்கள், செக் கார்டு, செக் பண்ணுறதுக்கான கார்டு. அதான் which card is known as செக் கார்டு. டெபிட் கார்டையா, கிரெடிட் கார்டையா, போத் ஆஃப் தி அபோவ். இந்த டெபிட் கார்டு ரெண்டுமே, டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு ரெண்டுமே செக் கார்டுன்னு சொல்லுவோமா, இல்லை நன் ஆஃப் தி அபோவ் இது எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எதை செக் கார்டு அப்படின்னு சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கால்ட் டெபிட் கார்டு. டெபிட் கார்டை தான் நம்ம செக் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 28, POS ஸ்டாண்ட் ஃபார். இப்போ அதிகமான நிறுவனங்கள் வந்து இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. பிஓஎஸ்ஐ யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. பேங்க்ஸும் சரி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் சரி, அவங்களாம் பிஓஎஸ்ஐ யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. பிஓஎஸ்னால் என்ன? பாயிண்ட் ஆஃப் சர்வீஸா, பாயிண்ட் ஆஃப் சேலா, பாயிண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா, நன் ஆஃப் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஓஎஸோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல். Question number 29, which was the first Indian bank to introduce credit card? கிரெடிட் கார்டை இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண இந்தியன் பேங்க் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவா, கனரா பேங்க்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ண பேங்க் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி ஆந்திரா பேங்க் தான் அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. ஆந்திரா பேங்க் தான் அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கொஸ்டின் நம்பர் 30, who is the present governor of ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா?
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தற்போதைய கவர்னர் யார்? கேசி சக்கரவர்த்தியா, சக்திகாந்த தாஸா, ரகுராம் ராஜனா, மான்டேக் சிங் அலுவாலியாவா கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்கோடைய தற்போதைய கவர்னர் சக்திகாந்த தாஸ். சக்திகாந்த தாஸ். ஸோ 30 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். அந்த ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரிப்பரேஷனுடைய அளவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. சிலவங்க ரொம்ப கம்மி மார்க் வாங்கியிருப்பீங்க. நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா மோர் தென் 25 வாங்கியிருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, குட். யுவர் ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் வெல். யுவர் ப்ரிப்பரேஷன் மெத்தட் இஸ் குட். ஆனால் 25க்கு கீழே வாங்கியிருந்தீங்கன்னா 15, 16, 20க்குள்ளார வாங்கியிருந்தீங்கன்னா, மெயினாக 20க்குள்ளார வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவு பத்தலை, அல்லது நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மெத்தடு சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் மெத்தடை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு படிக்க தொடங்குங்க. இது வரைக்கும் நிறைய டெஸ்ட் வச்சுருக்கேன். அந்த டெஸ்ட்டில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ரிப்பீட் பண்ண தான் நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும்னு தெரியும். உங்களுக்கு கூடிய விரைவில் இப்போது ஆக்சுவலி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். 110 காமர்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாக ஒவ்வொரு கொஸ்டினாக வைப்பேன். அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இயர் கொஸ்டின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு வாரத்தில் ஒரு கொஸ்டின் வெளிவரும். அப்போ நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் பழைய கொஸ்டின் ரிப்பீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும்னு தெரியும். அதனால் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. டெஸ்ட் வைக்கும்போது கரெக்டாக உண்மையாலுமே அந்த டைமிங் கரெக்டாக கீப் பண்ணி டெஸ்ட் எழுதி நீங்கள் பாருங்கள். உங்களையே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஏமாற்ற மாட்டோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் மாற்றுங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பற்றி கொஞ்சம் வீடியோ கூட முடிஞ்சதும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி நீ அடுத்த ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம், ஒரு பார்ட்டை அப்படியே ஒரு யூனிட் அப்படியே இந்த மைண்ட் மேப்பிங் போடுற மாதிரி எப்படி போட முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So thank you for watching this video. Wish you all the best.